உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டிலே வருகிறார். அதற்கு முன்பாக யார் இருக்கிறா? பழைய ஏற்பாட்டில் யார் இருக்கிறா? பிதாவுடைய வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி புதிய ஏற்பாட்டிலே வருகிறது, குமாரனாகிய கிறிஸ்து. அந்த இயேசுவானவர் சொன்ன முக்கியமாய் மற்ற யார் மூலியமாக அல்ல, அவரே சொன்ன வார்த்தை மத்தேயில 3 தடவையும், மார்க்கில் 1 தடவையும், லூக்கால 2 தடவையும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 தடவையும் இருக்குது. என்னதுன்னு தெரியுமா? காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் காது இருக்குதா? சத்தியத்தை உள்ள வாங்கிட்டு இங்கேயே விட்டுட்டு போயிட்டா ஆசீர்வாதம் இங்கேயே இருக்கும். அதனால் தயவு செய்து ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி, அப்பா உம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன், என்னை மாத்திரம் நீங்கள் உற்று கவனிங்க. கேட்பம்மா, என்னை மாத்திரம் நீங்கள் உற்று கவனிங்க. மற்ற யாரையும் இந்த இடத்துல நான் பார்க்கறதுக்காக வரல, யாருடைய வார்த்தையும் கேட்கறதுக்காக வரல. என்னை குறித்து ஒரு திட்டம் நீங்கள் வச்சிருக்கிறீங்க இந்த பூமியில், என்னை இந்த பூமிக்கு நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. என் காது 2லையும் கடிவாளத்தை போடுறேன். உலக வார்த்தை எனக்குள்ள வேண்டாம். கர்த்தாவே நீர் பேசும். வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி உம்மோடு அழைத்துட்டு போவதற்கு என்னுடைய ஆவிய ஆத்துமாவை சரீரத்தை சிந்தனையை செயல்பாடுகளை வார்த்தைகளை கிரியைகளை எண்ணங்களை உங்களுடைய பலிப்பிடத்தில் தகன பலியாய் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல வேற யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட போகிறார். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக ஒவ்வொரு கைகளில் ரேகை இருக்குது. நான் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நான் விசேஷித்தவள், நான் விசேஷித்தவள். நான் அசாதாரணமான காரியத்தை செய்வதற்காக இந்த பூமியிலே என் கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டு உள் வாங்கினேன், ஆனால் அதன்படி என்னால் கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதே, வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை மாத்திரம் நான் கேட்கணும். ஆண்டவரே கர்த்தரே, உம்முடைய கல்வாரி ரத்தம் முற்றிலுமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஊற்றப்படுவதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, மாமிச கண்கள் ஒழிக்கப்படுவதாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். எடுத்துக்கொள்ளுவோமா? நான் போன மாதத்திலே ஜனவரி மாதம் எனக்கு இந்த 2026 25 இருந்தே ஆண்டவர் ரொம்ப பாரப்படுத்தின காரியங்கள் என்னன்னு தெரியுமா? 92 சங்கீதம் 92 13 15 வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்களாம். நம்மளை ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஒரு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறேன்ட்டாரு. காலையில் பூத்து மாலையில் காஞ்சு போகிற அப்படிப்பட்டதுக்கு அனுதினமும் காலையில் பனியை போல் அவருடைய கிருபை நம்மளை எழும்ப பண்ணுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட போன மாதம் ஜனவரி யூடியூப்பில் பாருங்கள், நியூ லைஃப் அசம்பிளி சர்ச் மீனாம்பல்புரம்னு போட்டிங்கன்னா வரும். நீங்கள் பார்த்து அந்த வசனங்களுக்குள்ளே என்னென்ன ஆழத்தை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அதுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள். அதில் 3 விதமான ஆலயத்தை குறித்து நான் பேசினேன். தேவனுடைய வீடு, இயேசு கிறிஸ்துவின் சபை, தேவனுடைய ஆலயம். அதை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். மக்கள் கூடுகிற இடம் தேவ பிரசன்னத்தை உணர்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒன்றாக கூடி தேவனோடு உரையாடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அது கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. உங்களோடு கூட நான் பேசினேன். தேவனுடைய ஆலயம் என்பது நம்மளுடைய சரீரம்.
3 விதமான காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். இதற்கு அடித்தளமாக வசனங்களை நான் எடுத்துக்கொண்டது எபேசியர் ஃபுல்லாக உங்களோட கூட நான் பேசி முடித்து விட்டேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதை கையில் வைத்துக்கொள்ளுங்க. இது ஒரு ஸ்டடி போல கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மள் கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தருக்கென்று கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை என்னையும் அதிகமாய் நேசிக்கிற தேவன் வார்த்தையின் மூலியமாய் பேசி கொண்டிருக்கிறார். கேட்போம். இதை நான் அழகாக உங்களோட கூட சொன்னேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்றால் ஆலயத்தில் நிறுவப்பட்டவன், நிர்வாகம் செய்பவன். நான் ஏதோ வந்தேன், உட்காந்தேன், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே எந்திரிச்சு போயிட்டேன். யாருடைய ஐக்கியம் கிடையாது, யாருடைய எதையும் குறித்து பேசுறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், மற்ற எதுவுமே கிடையாது. இருதயம் தேற்றப்படணும், அன்பினால் இணைக்கப்பட வேண்டும். பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசிய பரிபூரணத்தை அறிந்து அது எப்படி என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில் தெளிவுபடுத்த வேண்டும். அந்த தெளிவும் முதிர்ச்சியும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவ நமக்குள்ளே இருக்க வேண்டும். உலகத்தாரை போல எல்லாத்துக்கும் ஆமாமான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஆவிக்குரிய முதிர்ச்சியும் தெளிவும் நமக்கு வேண்டும். அதை குறித்து தான் எடுத்தேன். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் தான் என்ன இருக்கிறது? ஞானம், அறிவு. நீங்கள் அவருக்குள் இருந்தீர்களானால் அவர் உங்களுக்குள் இருப்பாரானால் ஞானம், அறிவு என்பவை செல்வங்கள் அடங்கியிருக்கின்றன. இவர்களை உடையவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறோம் என்றால் நம்மளுடைய குடும்பமாக இருக்கலாம், நம்மளுடைய சபையாக இருக்கலாம், அல்லது நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேன் என்றால் இந்த வருடம், புதிய வருடங்களே 2026 சில காரியங்களை நான் கட்டமைக்க சொன்னேன். நிறுவனத்தின் பரலோகத்தின் இலக்குகளை அடைய ஒரு குறிக்கோளோட கூட இந்த 2026 நான் ஒருவேளை இந்த ஹோல் பைபிளை நான் முடிக்கணும், இல்லை நான் அபிஷேகம் பெறணும், இல்லை நான் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துவுக்குள் தேடக்கூடிய தேடல். இதை விட்டு அந்த உலகத்துக்குள்ள நான் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பின்பு அவைகள் எல்லாம் கூடவே வரும். எதையும் நம்ம தேடி போக வேண்டாம். ஆனால் அவருக்குள் நான் கேட்க வேண்டியது, என்னை உயிரோடு வைத்திருக்கிறீங்க, நான் இந்த சபைக்கும் சரி, என்னுடைய ஆலயமாய் இருக்கிற இந்த சரீரத்துக்கும் சரி, நான் என்ன தீர்மானங்கள் எடுக்க வேண்டும்? திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், வழிநடத்துதல், கட்டுப்படுத்துதல். அடுத்து என்ன எடுத்தேன்? அதற்கு முன்கூட்டியே தீர்மானம் எடுப்பது. ஓகேவா? அது தேவையான திருத்த நடவடிக்கைகளை நாம் 2025 வரைக்கும் எப்படி இருந்தோமோ தெரியாது. ஏன்னா ஆண்டவருடைய வருகை சமயமாக இருக்குது. இவங்க எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதற்காக குன்றுகளும் மலைகளும் எல்லாம் ஆயத்தமாய் கொண்டிருக்குது. அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி படைக்கப்பட்ட நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். நம்மை அவர் சேர்க்கும்படியாய் ஆவலோடு இருக்கிறார். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இதற்கு உபாகமம் 32:2 எடுத்தோம். மழை பனித்துளி எப்படி பொழிகிறதோ அப்படி நம்ம மேலே என்ன செய்கிறாரா? அவருடைய வசனம் இருக்கிறதா. நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. நான் பேசுனதவே திரும்ப பேசுகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இதாக இருக்கும். அதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா சொன்னார்? சங்கீதம் 1:1-6. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகல் என்ன செய்யுங்க? தியானமாக இருங்க, பிரியமாக இருங்க, அதையே நாடுங்க. அது உங்களை என்ன செய்யும்? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழிக்கான பாதை. ஹல்லேலூயா. நம்மளை நடத்தி கொண்டு போவது அது. மற்றபடி உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதை செய்தாலும் முதலாவது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அவரோடு உறவை சரியாக வைத்துக்கொள்ளுங்க. அவரிடத்துல கேட்டுட்டு நீங்கள் உங்கள் 2 பேரும் உட்காந்து பேசி பாருங்க. அதில் நடுவராய் கர்த்தர் இருந்து காரியத்தை வாக்கிய பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுவது கரெக்டாக இருந்தால் தயவு செய்து கரங்களை தட்டுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா அமைதியாக உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா சொல்ல முடியாது. அழகா சொல்கிறாரு. சங்கீதம் 1:1-6. அவருடைய பிரகாரங்களில் செழிப்பதும் செழிக்காமல் போவதும் நம் கையில் தான் இது இருக்கிறது. கடைசி அந்த வசனம் அதை தான் சொல்லி முடிக்கிறார். 6வது வசனம் வாசிங்க. அதற்கு முன்பாக, ஆகையாலே துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலே பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. நம்ம எங்க நிக்க போறோம்? என் வேர் எங்க ஊண்டப்பட்டிருக்கு? எங்கிட்டு சாஞ்சாலும் முன்னாடி ஓடி போயிடுறது. கூட்டத்தோட கூட்டமா தனித்து நில்லுங்க. நீங்களும் நானும் யூத ராஜசிங்கத்தோடைய பிள்ளை. மற்றவங்க நம்மளை அசிங்கமாக பேசட்டும், அவமானமாக பேசட்டும், இல்லை நம்மளை ஒதுக்கட்டும், கவலையே படாதீங்க. அவங்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார்.
உங்கள் தலையை உயர்த்தி வைப்பார். பேசினவங்களுக்கு நீங்கள் பேச வேணாம், ஆண்டவர் சொல்லுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அழகா சொல்கிறாரு. அப்படி என்றால் ஆலயத்தில் நாட்டப்படாமல் சும்மா அமர்ந்திருந்து போவது, உட்கார்ந்திருந்து போவது அப்படின்னா ஒரு மன அமைதி கிடைக்கும். ஒரு அரை மணி நேரம் உட்காருங்களா, 3/4 மணி நேரம் ஒரு பக்தி பெறுகிறது போல இருக்கலாம். அதற்கப்புறம் உங்களுடைய சிந்தனைகள் வேறு எங்கேயோ ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் வந்து என்ன செய்கிறேன், அட்டெண்டன்ஸ் போடுறேன். ஆலயத்துக்குள்ளே வந்து என்ன செய்கிறேன், வரலைன்னா பாஸ்டரம்மா ஒரு முறைப்பாங்க, அதனால நான் வந்துட்டு போகிறேன். அதற்கு அல்ல. ஏன்னா இது வந்து என்னுடைய சுய ஆளுகையில் நான் செயல்படுவதாகும். எப்போ வேணாலும் நான் வருவேன், எப்போ வேணாலும் எழுந்திரிச்சு போவேன், வருவேன், விழுவேன், எழுந்திருப்பேன். இதுக்கு அல்ல ஆண்டவர் நம்மளை அழைத்தது. தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயத்திலே கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நாம் நாட்டப்பட்டபடியால் அழகா சொல்றது, எனக்கு என்மேல் அதிகாரம் கிடையாது, சுயமாய் செயல்படுவதற்கு அதிகாரம் கிடையாது. அதை தான் 1 கொரிந்தியர் 6:19 எடுத்தோம். கடைசியாக 8:14 வாசித்து அதனிருந்து தொடருகிறேன். ரோமர் 8:14 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவியோடு நம்ம சொல்லுவோம்ல, சிலர்கிட்ட பேசுனங்க அந்த ஆவி ஒத்து வரலங்க, சிலர்கிட்ட பேசுகிற ஒரு சமாதானம் இருக்குங்க, சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அதே போல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே தேவையில்லாத அந்த பேச்சுகளுக்கு இடம் கொடுக்க விட மாட்டார். உங்களை நடத்துகிறவர் அவர். அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். ஒரு சிறுவன் இருந்தான், நான் அதை அழகாக சொன்னேன். ஒரு தகப்பன் இருக்கிறார், அந்த சிறுவனை என்ன செய்கிறாரு, ஒரு கூட்டத்தில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. உக்காருன்றாரு. டேய் அடிப்பேன், உட்காருடா. அவன் நின்றுக்கிட்டே தான் இருக்கிறான். திரும்ப என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் போயிட்டு ஒரு கில்லு, உட்காருடா, முதல்ல உட்காந்துட்டான். ஆனால் அவன் உட்கார்ந்துருக்கிறான், தகப்பனுடைய ஒரு பயமுறுத்துதலுக்கு இதுக்கு தான் உட்காந்துருக்கான தவிர அவன் ஆவியிலே அவன் என்ன தான் செய்திருக்கிறான், கீழ்ப்படியாமையினால் அவன் நின்று கொண்டு தான் இருக்கிறான். இதே போல தான் நம்மளும் சில நேரங்களில் வருகிறோம், ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம், தேவனுடைய வார்த்தை உள்ளே போகாதபடி அப்படியே உட்காந்துட்டு போகிறோம். அப்படி இல்லாமல் கொலோசியர் 2:4 வாசிங்க. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். எதை சொல்லுகிற தெரியுமா? இன்னைக்கு எங்கெங்கயோ கூட்டங்கள், ஒரு சபை, பெரிய சபையில் இங்கிட்ட ஒரு கூட்டம் போகுது, அங்கிட்ட ஒரு கூட்டம் வருது, யாருக்கு யாருன்னு தெரியலை, யாரோட ஃபேமிலின்னு தெரியலை, ஒரு ஐக்கியம் இல்லை, யாருமே தெரியாது. ஒரு கூட்டம் உள்ள போது ஒரு கூட்டம் வருது, பாஸ்டர்ஸுகளுக்கும் அது தெரியாது. அப்படி இல்லாமல் இப்படிப்பட்டவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். ரோமர் 16:17-18. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ரோமர் 16:17-18 கரெக்ட் தானா? ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். 17-18. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஒரு நிமிஷம், இந்த இடத்துக்கு போனேன், எனக்கு இப்படி சொன்னாங்க. இன்னைக்கு போதனைகள் நிறைய பெருகி போச்சு. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஒரு இடத்துக்கு நான் ப்ரேயருக்கு போயிருந்தோம், பசுமலைக்கு. அப்போ அங்கே பேசிக்கிட்டு இருக்கையில் நல்ல சிஎஸ்ஐ தலைவர்கள் அவங்க சொன்னாங்க, சில தீர்க்க தரிசனத்தை நம்புகிற மாதிரி இருக்குது, சில இதை நம்ப முடியல. நான் அங்கே போனேன், அவர்கிட்ட தலை கை கொடுத்தேன், அவர் இதை சொன்னார். ஆனால் இந்த இடத்துக்கு போனேன், இவர் வேறு மாதிரி சொல்கிறாரு. தன் பெருமைக்காக, தன் சுய நலத்திற்காக இன்றைக்கு ஊழியங்கள் பெருகி போய் கிடக்கிறது. நீங்களும் நானும்
கர்த்தருக்குள் நாட்டப்பட்டிருந்தமானால் அந்த ஞானமும் அந்த தெளிவும் அந்த அறிவும் நமக்குள்ளே இருக்கும். நான் எங்கே போய் உக்காந்துருக்கேன், இங்கே என்ன பேசப்படுகிறது, ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும், மற்ற எந்த மனிதனாலே முடியாது. அதனால் அந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாரு பாருங்க, கிறிஸ்துவுக்காக மாத்திரம் ஊழியம் செய்யுங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. அடுத்து சொல்றாரு, அவருடைய நோக்கம் திட்டம் செயல்பாடு என்ன என்பதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், கிறிஸ்தவ உடையவர்களாக இருக்கிறவர்கள், நாம் வெளியில் போனாலும் கூட மற்றவர்களிடத்துல ஏதோ உலகத்தில் ஒத்த வேஷத்தோடு அவங்களோட என்னத்தையாவது பேசாமல் உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவ ஞானத்தை வெளிப்படுத்துங்க. அப்படி இல்லாமல் அழகா சொல்றாரு பாருங்க, சகோதரர் நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையாயும் இடராயும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்படி என்றால் அழகா சொல்றாரு பாருங்க, பொய்யான போதனைகளிலிருந்து ஒரு தெளிவுக்குள்ள வாங்க. நான் அவரோடு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், அண்ணே, தீர்க்க தரிசனம் என்பது ஒருவன் தன் துணிக்கரத்தினாலே சொல்லி தேவனுடைய நாமத்தினாலே சொல்லுகிற அந்த வார்த்தை நிறைவேறாமலும் நடக்காமலும் போனால் அது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை அல்ல, அது அந்த மனிதனுடைய துணிகரத்தினாலே சொன்ன காரியம். உங்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதா வாக்கு தத்தம், அதற்கு முன்பாக கீழ்ப்படுதல் இருக்கும், எப்படி நடக்கணும்னு இருக்கும். அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு தன்னால் என்ன செய்யப்படும், உங்கள் மேலே வந்து பலிக்கும். அதை தான் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள். அழகா சொல்கிறாரு பாருங்க. அப்படி என்றால் கொலோசியர் 2:5 என்ன சொல்லுதுன்னு வாசிங்க சிஸ்டர். கொலோசியர் ஒருத்தவங்க எடுத்தே வச்சுக்கோங்க. சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை உடையவர்கள் நம் மாம்சத்தின்படி சரீரத்தின்படி நாம் என்ன செய்கிறோம், தள்ளி தள்ளி தூரமாக தான் இருக்கிறோம், ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் பேருள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டுமாம். யார் தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்குள் இருக்கிற அந்த உறுதி, அந்த விசுவாசம், இதெல்லாம் அவர் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும். அப்படி என்றால் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 26 என்ன சொல்லுகிறது, எல்லாரும் வாசிப்போம். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே, கொலோசியர் 1:26 வாசிங்க. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். சாரி, வேலைக்காரனாக இருக்கிறேன். அழகா அப்போஸ்தலன் சொல்றாரு, உங்களின் பொருட்டு தேவன் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகம். அப்போ நமக்கு இன்னைக்கு நான் நிறைய சபைகளில் போவேன். நான் கற்றுக்கொண்டது மோஸ்ட்லி நான் டட்லி பாஸ்டரை நான் ஸ்டடி பண்ணுவேன். அவ்வளோ ஒரு பெரிய மனிதர், காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணி சர்வீஸ்னால் 7 மணிக்கு அங்கே இங்கே நடந்து 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 சபைக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். ஜனம் வந்துக்கிட்டே இருப்பாங்க, அடங்க உட்காருவாங்க. ஆனால் அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்குள்ளே எங்கே தூசி கிடக்குது, எங்கே குப்பை கிடக்குதோ அவர் குனிஞ்சு எடுத்து அந்த டஸ்ட்பினில் போடுவார். எங்கே தேவையில்லாமல் ஃபேன் ஓடுதோ அங்கே சுவிட்சை ஆஃப் பண்ணுவார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா, தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். அப்போது என் வீட்டுக்கு தேவனால் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் வீட்டாரை ரட்சிக்கப்படணும்னா நான் சரியாக இருக்கணும். சபையில் நான் சரியாக இருந்தேன்னா சபை கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சு கொண்டம்மா? அது அழகா சொல்கிறாரு. அப்படி என்றால் அழகா சொல்லுது, கிறிஸ்துவில் வேரூன்றி இருத்தல். கொலோசியர் வசனம் 6:7 வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, நீங்கள் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவருக்குள்ள வேறு விடணும். இந்த வேர் ரூட்டு எங்க போகுதுன்றத பாருங்க, தயவுசெய்து ஆராய்ஞ்சு பாருங்க. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அவர்கள் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, நீங்கள் அனுதினமும்
வேதத்தோடு பேசும்பொழுது ஆண்டவர் போதிக்கிறார், பரிசுத்தவான்களோடு கொண்டு உங்களோட கூட பேசுகிற காரியங்கள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, அதனாலே விசுவாசத்திலே இன்னும் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த இடத்துல அழகா சொல்றாரு, ஏற்றுக்கொண்டதோடு நின்று விடாதீங்க, அவருக்குள் வளர வேண்டும். அதற்கு தேவை பைபிள், வேத தியானம். ரெண்டாவது பிதாவோடு உறவு. அப்படி என்றால் விசுவாசிகளோடும் ஐக்கியம், மக்களிடம் உறவு. மூன்றாவது ஸ்தோத்திர ஜெபம், நன்றி ஜெபம் ஏறெடுத்து கொண்டே இருங்க. நான்காவது கூடுகையை விட்டு விடாதீர்கள், சபை கூடுகையை விட்டு விடாதீர்கள். ஆத்தும ஆதாயம், நற்பணி செய்வது. அடுத்து உங்கள் கனிகளே சாட்சி, உங்கள் வாழ்க்கைகளே சாட்சிகளாக இருக்க வேண்டுமாம். நற்கனி தருதல். அடுத்து நீங்கள் அந்த வசனங்களை ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்போது எங்கே விட்டு அங்கேருந்து நமக்கு அந்த தண்ணி வரும் பொழுது எந்தெந்த கொப்புகளுக்குள்ள அந்த தண்ணி ஒரே வேருக்குள்ளே இருந்து தான் நம்ம எல்லாருமே வர்றோம். சில நேரங்களில் முதல்ல வர பழங்கள் பழுத்துரும். அதுக்காக பின்னாடி இருக்கிற அந்த காய் என்ன செய்யக்கூடாது? அது எப்படி அது மட்டும் முதல்ல பழுத்துருச்சு? நான் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் நடத்திட்டு இருந்தேன். இலக்கிய அம்மா தான் கேட்டாங்க, இலக்கியாவுக்கே தெரியும். ஒரு புதுசாக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ நான் ப்ரேயரெல்லாம் முடிச்சோன்னே சொன்னேன், எப்பா பிள்ளைங்களா கொஞ்ச நேரம் நீங்கள் தனியாக இருங்க, நான் போய் அவங்களோட தனியாக கொஞ்சம் டைம். என்னவா எங்களெல்லாம் விட்டுட்டீங்க? எங்களெல்லாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி. அப்போ உட்கார வச்சு இலக்கியாட்ட சொன்னேன், நீ வளர்ந்துட்ட பாப்பா, இப்போ தான் பால் குடிக்கிற அளவுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தை, சின்ன குழந்தை பெரிய குழந்தை நடக்க ஆரம்பித்தோன்னே அதுக்கு என்ன சாப்பாடு கொடுப்போமோ அதுதான் கொடுப்போம். அடுத்து குழந்தை. இப்படி நாம் விசுவாசிகள் ஆவிக்குரிய தெளிவோடு கூட மற்ற ஜனங்களை நாம் ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டுமா? அதை தான் தெளிவாக சொல்கிறாரு. அடுத்து வசனம் 9 வாசிங்க, கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம், தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. கிறிஸ்து இவ்வுலகில் மனிதனாக இருக்கும் போது தேவனாகவும் மனிதனாகவும் இருந்தார். அப்போ அந்த மனித தத்துவமும் அவருக்குள்ளே இருந்துச்சு, தேவ தத்துவமும் உள்ளே இருந்துச்சு. அப்போ தேவதத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறபடியால் யோவான் 14:9 என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 1:3 என்ன சொல்லுகிறது? யோவான் 14:9, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? மற்றவங்க பார்க்கும்போது இவங்க கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை காண்பிக்கணும். நம்ம அந்த சாயல்ல இருக்கிறோமா? 3 பேர் பாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வருஷம் முழுவதுமே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அவங்க அந்த அளவுக்கு வைராக்கியமா நின்றாங்க. அதனால தேவ சாயலோடு ஒரு மனிதன் உள்ளே உலாவினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே இருந்து கருகாம. இன்னைக்கு மகள் நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அக்கா எனக்கு எங்கள் அக்கா சொல்கிறாங்க, என் காலு வயிறுலாம் வீங்கி இருந்துச்சு. பாப்பா அதை பற்றி பேசாத, பழவைகளெல்லாம் ஒழுங்குன. நம்ம பிசாசை பெருமைப்படுத்துறதுக்கோ மகிமைப்படுத்துறதுக்கோ நம்ம இந்த இடத்துல அழைக்கப்படலை. உன்னை இந்த நேரத்தில் உன்னுடைய முகத்தை எவ்வளோ பிரகாசம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இரு, துதிச்சுக்கிட்டே இரு. அந்த வெற்றியிடம் வெறுமையாய் ஓடி போச்சுல பிசாசு உன்னை ஆக்கிரமிச்சிருந்த இடமெல்லாம் துதியினாலே நிரப்பப்பட வேண்டும். இதை மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். பேசுனது ஓடுனது அதவே கூப்பிட்டு உட்கார வச்சு திரும்ப 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 எக்ஸ்பிளைன் பண்ணா அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? மகிமையை செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல தேவன் அழகா சொல்றாரு, கிறிஸ்துவை கண்டவன் பிதாவை கண்டான். அழகா சொல்றாரு, இயேசுவை பார்த்தவங்க அவருடைய சாயலை, அவருடைய நடவடிக்கை, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்பதை அப்படியே இயேசு பிரதிபலித்தார். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதான். கோபப்பட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆனால் பாவம் செய்யலை. இன்னைக்கு நிறைய பேர் கோபத்தினால நான் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன்றோம்.
கிறிஸ்தவனாக இருந்ததுனால தான் நான் இதோட கூட நிப்பாட்டிட்டேன் அப்படின்றவோம். அது ஒரு பெருமையா? அது கிடையாது. அதுக்காக நம்ம அழைக்கப்படலை. அழகா சொல்றாரு பாருங்க. அதனால ஆண்டவர் எபிரேயர் 1:3 வாசிச்சிங்களா? இல்ல. அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொற்பமாயிருந்து அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். எப்படியெல்லாம் மனுஷனுக்காக மனுஷனாய் வந்த கடவுள் என்னென்னலாம் செஞ்சாரு. காரி துப்புனாங்க, பொறுமையோடு இருந்தார். நிறைய காரியங்களை நாம் அவரை கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் நிறைய காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருப்போமானால் இப்படி முன்மாதிரியாக நீங்களும் நானும் வாழும்போது, அதாவது நாம் கிறிஸ்துவுக்குள் வளரும்போது, சங்கீதம் 52 வாசித்தோம் அல்லவா? அப்பொழுது நாம் எப்படி இருப்போம்? 8-9. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்க, காஞ்சு போக மாட்டோம், வறட்சியா போக மாட்டோம், பட்டு போக மாட்டோம். பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஏனென்றால் அவரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். காலையில நான் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. ஆமென், ஆமென். சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்றான். சவுலுக்கு பயந்துட்டு அவன் பணப்படம், பதவி படம் எல்லாம் வச்சிருக்கலாம், அவன் ராஜாவா கூட இருக்கலாம். ஆனா அவன் என்ன வேணாலும் செய்யட்டும், நானும். அடுத்த வாசனை வாசிங்க. நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்றென்றைக்கு அவருடைய சமூகத்துல காத்திருங்க. மற்ற பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது அர்த்தங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. எரேமியா 17:8 வாசிங்க. நாட்டப்பட்டதும் அப்படி பச்சையான ஒலிவ மரமாய் நீங்களும் நானும் இருப்போமானால் நாம் எதிலே நாட்டப்பட்டிருக்கிறோம்? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் கைகளை உயர்த்தி, எத்தனை லட்சம் வேணாலும் நகை விலை ஏறட்டும், ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். எத்தனை லட்சம் வேணாலும் ஏறட்டும். ஏன்னா நீங்கள் நான் யாரு? ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. எதுனால தெரியுமா? என் தண்ணீர் அண்டையில், அவருடைய தண்ணீர் அண்டையில் நான் நாட்டப்பட்டிருக்கிறேன். அவர் ஓரமாய் நான் நாட்டப்பட்டிருக்கேன். என்னுடைய வேறு ஒரு நாள் என்ன செய்யாது? பட்டு போகாது. உஷ்ணம் வருகிறதை காணவே காணாது. இலை எப்பையும் பச்சையா இருக்கிறது. மழை தாழ்ச்சி, மழை காலமே இல்லைனால கூட வருஷமின்றி, அழகா சொல்றாரு, வருத்தமின்றி தப்பாமல் நான் கனி கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சான், இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சான். அடுத்தவங்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். அவருக்குள் நீங்கள் வேறுண்டப்பட்டிருக்கிறீங்களா? அவருக்குள் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீங்களா? கண்மலையாகிய கிறிஸ்து மேல் அஸ்திபாரம் கரெக்டா இருந்துச்சுன்னா பெருவெள்ளம் மோதினாலும் என்ன செய்யாது? அசைக்கப்படுவது இல்லை. அழகாச்சுறாரு. ஓசியா 14:5-7 நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல் இருப்பேன். யாரு? அவருடைய பிள்ளைகளை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியன் சொன்ன தேவன். நான் இஸ்ரவேலர்களுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பம். லீலி புஷ்பம் எங்க வீட்லயும் ஒன்று இருக்கு. ஒரு மாதிரி பிங்க் கலர்ல வரும், வருஷத்துக்கு ஒரு தடவை. அதை பாட்டிமாவும் கேட்பாங்க, அங்கே ஏத்தாப்புலையும் கேட்பாங்க. அழகா இருக்கு மலர். நம்மளை வருஷம் முழுவதும் லீலி புஷ்பத்தை போல கர்த்தர் மலர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகா சொல்றார், நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். அவன் லீபனோனை போல வேறு ஒன்றுவான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும். அவனுடைய வாசனை நாற்றமல்ல, வாசனை. அழகா ஒரு வாழ்த்தங்கையா படிப்பாரு. நாற்றமாய் இருந்த என் வாழ்க்கையை வாசமாய் மாற்றினீரே. நாற்றம் எடுத்து கிடந்த என்னுடைய வாழ்க்கைய
வாசமாய் மாற்றின தேவன். எப்படியோ நம்ம குழியில போக வேண்டியிருந்தவங்களை நம்மளை கர்த்தர் அவர் ஆணி பாய்ந்த கரத்தோடு கூட நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறாருங்க. தூக்கி எடுத்தவர் அப்படியே விடல, அவருக்குள்ளாக வைக்க ஆசைப்படுகிறார். அவருக்குள்ளாக இருக்க ஆசைப்படுகிறார். அப்படி இருப்போமானால் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்போம். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை, இதுதான் நம்மளுடைய கிறிஸ்துவருடைய வாழ்க்கையின் சாட்சிகள். ஆனால் ஒரு எச்சரிப்பை கொடுக்கட்டுமா? 1 கொரிந்தியர் 3:16-17 என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிகிறீர்களா? அடுத்த வசனம், ஒருவன் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் உங்க சரீரத்தை, ஏன் சுயம், நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் உட்காருவேன், எதை வேணாலும் காது கொடுத்து கேட்பேன், எதை வேணாலும் நான் செய்வேன், திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ஆனோன்னு பரிசுத்தமாயிடுவேன். ஜெபா சொல்றான். அப்படி அழைக்கப்படல. ஒவ்வொரு நாளும் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை துக்கப்படுத்தாதீங்க, அவரை வேதனைப்படுத்தாதீங்க, அவரை மறுபடி சிலுவையில் அறையாதீங்க. கெடுத்தால் நான் கெடுத்து விடுவேன்றார். திரும்ப நான் ஜெபத்துக்கு தானே வர்றேன், ஞாயிற்றுக்கிழமை வர்றேன், வெள்ளிக்கிழமை வர்றேன். சடங்காச்சார முறை அல்ல, கடமைக்காக அல்ல. கர்த்தருக்கு முன்பாக ஆராதனை செய்யும் பொழுது பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள் இருக்கிறது. ஆராதனையில எத்தனை பேர், யார் வரல வேண்டாம், தேவனே உம்மை நான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். கண்களை மூடி அவரோடு கூட பிரசன்னமாகணுமானால் அடுத்த காரியத்தை தேவன் திட்டமும் தெளிவுமாய் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அழகாய் சொல்லுகிறது. அப்படி என்றால் வர்றோம், பிரகாரத்தில் செலுத்திருப்பீர்கள். அப்படி என்றால் எனக்கு டைம் பத்தலை. பிரகாரம் என்றால் நாங்கள் பழைய ஏற்பாட்டில் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆலயத்தில் யாத்ராகமம் 27:19 சரிங்களா? அடுத்து ஒரு முற்றம் சொல்லுவாங்க. பிரகாரன்றது ஒன்று சொல்லுவாங்க, முற்றம்ன்றது ஒன்று சொல்லுவாங்க. அது அரண்மனைகளில், வீடுகளில், பெரிய வீடுகளில் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 8:13 இது என்னவென்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் திருநெல்வேலியில் முதல்ல கட்டப்பட்ட தேவாலயம் அது இந்து கோயில் போலயே இருக்கும் என்று சொல்லி நான் பார்த்துருக்குறேன். இந்து கோயில் போலயே அந்த பிரகாரங்கள் எல்லாமே இருக்கும்னு சொல்லி நான் ஸ்டடி பண்ணும்போது பார்த்துருக்குறேன். அந்த இதெல்லாம் பார்த்தேன். பட் நான் அதை குறித்து வைக்கல சரியா, அதனால் அதை தெளிவாக நான் சொல்லலை. ஆனால் நமக்கு இந்து கோயில்களில் கற்ப பிரகாரம்னு சொல்லுவாங்க. அந்த சூழலில் உள்ள வெளிப்பகுதி அல்லது சுற்றுச்சுவர், அதை தான் பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் முக்கியத்துவம், பலகாரத்தை பற்றி பேசலை, பரிகாரத்தை பற்றியும் பேசலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரகாரத்தை பற்றி பேசுகிறேன். இதனுடைய முக்கியத்துவம் தேவனிடம் நெருங்குவதாகவும், உறவு நேர்மறை ஆற்றலை பெறுவதாகவும், அபிஷேகம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம் நம்மை சுற்றி அந்த பிரகாரங்களில் அப்படின் போது பழைய ஏற்பாட்டு காலங்களில் நான் உனக்கு கொடுத்த பிரமாணங்கள், பிரகாரங்கள் போது நம்மளுக்கு இந்துக்களுக்கு அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. நமக்கு இப்போ உள்ள காலத்தில் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நான் என்னை சுற்றிலும் கர்த்தருடைய பிரமாணங்களை நான் பார்க்க வேண்டுமாம். அதுக்குள்ளாகவே நான் இருந்தேன் என்றால் நான் செழிப்படையர்களாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அழகா சொல்லுகிறது. அப்படி என்றால் சட்டங்களை குறிக்கிறது. கர்த்தர் கொடுத்த சட்ட திட்டங்களிற்குள்ளாக நான் இருக்க வேண்டும். இதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணங்கள். பைபிளில் பல அர்த்தங்களை கொடுத்துள்ளது. தேவனுடைய பிரகாரங்களின்படி நடக்கிறோம் என்பது அவருடைய கட்டளைகளின்படி வாழ்கிறோம் என்று பொருள். அழகா சொல்லுது, பிரகாரங்கள் என்பது சரியான அல்லது குறிப்பிட்ட வழிமுறைகள், நியமங்கள், சட்டத்திட்டங்கள் ஆகும். அவற்றின்படி நடப்பதன் மூலம் தேவனை நான் பிரியப்படுத்துகிறவராக இருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறேன். தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலியமாய் என்னை சரி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னை சுற்றி என்ன இருக்கிறது? பிரகாரங்கள், பிரமாணங்கள். அழகா சொல்லுது. 2 தீமோத்தேயு 1:13-14 வாசிங்களேன்.
எடுத்தவங்க வாசிங்க டக்கு. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிறதான ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. நமக்கு ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்கள்லாம் எப்படி வேணாலும் வாழலான்றது இல்லை. பந்தயத்தை நோக்கி ஓடுறோன்னா அந்த கோட்டை கரெக்டாக நான் போய் ஓடி அழையணும். அழகா சொல்றாரு. 14 வாசிங்க சிஸ்டர். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற, நமக்குள்ளே தேவனுடைய ஆலயமா இருக்கிற நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறார். அந்த ஆவியோடு கூட நீங்க உறவு கரெக்டா வைத்திருந்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவினாலே நீங்க காத்துக்கொள்ளுங்க. முற்றம் யாத்ராம 8:13 எடுத்துக்கிட்டீங்களா? அது வேண்டாம் சிஸ்டர். எஸ்தர் 4:11 வாசிங்க. எஸ்தர் 4:11 வாசிங்க. எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜாவின் இடத்துக்கு போறதுக்கு முன்பாக அங்க எப்படி போய் நிற்கிறான்னு பாருங்க. யாராவது அழைப்பிக்கப்படாமல் வேதம் என்ன சொல்லுது? அழைக்கப்படாமல் ஒருவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, கனமான ஊழியத்தையும் செய்ய முடியாதுன்னு வேதம் சொல்லுது. இங்க சொல்லுது யாராலும் வாசிங்க சிஸ்டர். அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்துக்குள்ளே பிரவேசித்தால் புருஷரானாலும் சரி ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜா சகல ஊழியக்காரர்களுக்கும் தெரியும். ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். இந்த எஸ்தர் ராஜாத்தி தேவ பிரசனத்துக்குள்ள ஜெபித்து உபவாசித்து 127 நாடுகளுக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஏதோ தாரமா போயிடல. ஏன்னா அங்க சட்டம் எப்படி இருக்கு? ராஜா கூப்பிட்டு அனுப்பாம யாரும் உள்ள போக முடியாது. புரிஞ்சு கொண்டோமா? தேவ பிரசனத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். செங்கோல் நீட்டப்பட வேண்டும் என்றால் அவருக்கு முன்பாக நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சபைக்குள்ளே தன்னை தாழ்த்த வேண்டும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இருப்போமானால் என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 4-7 வாசிங்க சிஸ்டர். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஃபுல்லா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, எனக்கு டைம் இல்லை, அழகா முடிக்கிறேன். ஜான் வெஸ்லின்ற பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது அவரை கொண்டு போய் தூதர்கள் என்ன செய்கிறாங்க? பரலோக வாசல் அண்டையிலே கொண்டு போய் நிற்கிறார்கள். அங்கே நின்று கொண்டு அவர் பார்க்குறாரு, ஆகா பரலோகம் எவ்வளோ மகிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நின்றுட்டு அங்கே சொல்கிறாரு, பார்க்குறாரு. திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து நரகத்தின் வாசலுக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன செய்கிறாரு? இந்த நரகத்தில் யாராவது வந்திருப்பாங்களா, ஏதாவது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு கேட்குறாரு. ஐயா, சிஎஸ்ஐ அந்த சர்ச்சு அந்த ஏரியாக்குள்ளே இருந்துச்சு, அவங்க வந்தாங்களா? ஏலிம் வந்தாங்களா? நியூ லைஃப் வந்துச்சா? எல்லா ஆர்சி வந்தாங்களா? ஒவ்வொரு சபை பிரிவினர்களாய் அவர் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. அங்கே உள்ள தூதன் என்ன சொன்னான்? ஆம் ஆம். என்ன பதில் வந்தது? ஆம் ஆம். இவருக்கா ஒரு இதாகிடுச்சு. இதை பரலோக வாசலுக்கு என்னை கொண்டுட்டு போங்கன்னு தூதர்கிட்ட சொன்னார். அவர் அங்கே கொண்டு போய் வச்சோடனே அங்கேயும் போய் இதே மாதிரி கேட்குறாரு. அங்கே சொன்னாங்களாம், இல்லை இல்லை. அப்போ யாரு தான் இங்கே வந்தது பரலோகத்துக்குள்ள? யாரு? கழுவப்பட்ட கிறிஸ்தவர்கள் மாத்திரம் உள்ள வந்தாங்க. பிரிவினர்களை நாங்கள் பார்க்கல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவினைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை உடையவர்களாய் மாத்திரம் நாம் வாழ்வோமானால், அழகாய் சொல்கிறாரு, சுற்றுலா பயணி ஒருவர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம்? தன்னுடைய வழிகாட்டி துணையோடு இஸ்ரவேல் நாட்டை சுற்றி காட்டுறதுக்காக கூட்டி போய்கிட்டு இருந்தாங்க. அங்கே
யூதேயா தேசத்தில் பகுதிக்குள்ளர போகும் பொழுது அங்கு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அநேக மரத்தடிகள் வெட்டப்பட்டு என்ன செய்ததான் அங்கங்கே கிடந்துச்சான். அப்போது இந்த பயணி கேட்டாராம் வழிகாட்டிடம், இந்த மரக்கட்டைகள்லாம் ஒலிவ மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டவையா தெரியுதே, இதை ஏன் இப்படி வெட்டியிருக்கிறாங்க, இது உயிரற்று போய் கிடக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், இது கட்டைகளாக உங்களுக்கு தெரிகிறது அல்லவா, இந்த கட்டைகளை எடுத்து கொண்டு போய் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நட்டு தண்ணீர் ஊற்றுவார்களாம், அது மீண்டும் தழைத்து என்ன செய்யப்படுமா, வளர பெரிய ஒலிவ தோப்பாக மாறிவிடும் என்றாராம். வழிகாட்டி மரங்கள் நீடித்து வாழக்கூடியவை என்று சொல்லி அந்த ஒலிவ மரத்தினுடைய அந்த பயன்கள் என்னெல்லாம் சொன்னாராம். ஒலிவ மரத்திலிருந்து எடுக்கப்படுகிற ஒலிவ எண்ணெய் சமையலுக்கும் விளக்குக்கும் எரிகிறதுக்கும் பயன்படுகிறது. ஒலிவ பழங்கள் உணவுக்காக பயன்படுகிறது. நீங்களும் நானும் சபைக்கு சென்று சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறோம். ஒலிவ மர வசனம் 92 என்ன சொல்லுது, நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில். சரி, பச்சையான சபைக்கு சென்று சபையிலே நாட்டப்படுவதற்கு முன்பாக பிரயோஜனமற்றவர்களாக நம்ம காய்ந்த மரக்கட்டைகளைப் போல புறக்கணிக்கப்பட்டது போல நம்ம கிடந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அதில் வேறொன்றிருப்போமானால், அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருப்போமானால் பச்சையான ஒலிவ மரத்தை போல தழைத்து நிற்போம். தலைமுறையாக சபையிலே நாட்டப்பட்டவர்கள் வேரூன்றி கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அது அனுதினமும் நீர் பாய்ச்சுகிறது போல் அந்த வார்த்தையை அனுதினமும் நான் எடுக்கும் பொழுது நிச்சயமாக நாம் தழைக்க ஆரம்பிக்கிறோம் என்பது உறுதி. அது மாத்திரமல்ல, நான் தனி மரமாக அல்ல, ஒரு தோப்பாக மாற தேவன் விரும்புகிறார். கரங்களை தட்டி தேவனை நாம் ஆராதிப்போமா? சொல்றாரு, தனி மனிதனாக அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெரிய கூட்டமாக. அது யாரு? யோசுவா என்னும் வாலிபன் ஆசாரிப்பு கூட்டாரத்தை விட்டு பிரியாதவனாக இருந்தான். சபையிலேயே இருந்தான். பல உதவிகளை மோசைக்கு செய்து கொண்டே இருந்தான். தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்த அவன் வாழ்க்கை தேவன் தீர்மானத்தின்படி வழிநடத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவன். மோசையின் காலத்துக்கு பின்பாக இஸ்ரவேலரை வழிநடத்தி தலைவனாக மாறினான். அது மாத்திரமல்ல, அந்த கானான் தேசத்தையே சுதந்தரித்து இஸ்ரவேலருக்கு அதை பங்கிட்டு கொடுக்கும் மகா பெரிய வேலையை செய்து முடித்தான். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய போஸ்டிங் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? அது சொல்கிறான் பாருங்க. இது போலதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை சபையில் இந்த சண்டே கிளாஸாக போய் உட்காரு, இந்த யூத் மீட்டிங்காக உட்காரு, இந்த வேலையை சபைக்கு நீ செஞ்சுட்டு வா, எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம்? எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறோம் குழந்தைகளை? கர்த்தர் கொடுத்தது, கற்பத்தின் கனி கர்த்தரால் வந்தது சுதந்திரம். எக்ஸாம்னா, ஸ்கூலுன்னா, காலேஜ்னா டயத்துக்கு அனுப்புகிறோம். ஆலயத்தில் மாத்திரம் அவங்கள நம்ம என்னென்னமோ சொல்லி என்ன செய்கிறோம்? நான் யாரையும் இதுபடுத்தலை. தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் சேர வேண்டும். நம்ம இங்கே நிற்பவர்கள் அல்ல. தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய பிரகாரங்களிலே நாம் 2 ஒலிவ மர கன்றுகளைப் போல நாம் நிற்க வேண்டும். அதற்காக மாத்திரம்தான் அழகா சொல்றாரு, எகிப்திய பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மற்றவர்களுடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காட்ட போதுமானவராக இருக்கிறார். அழகாக ஒரு ஊழியக்காரர், அதோடு நான் முடிக்கிறேன், ஒரு மிஷினரி இருந்தார். அவர் பேர் ஜார்ஜ் பென்னி. அவர் ஒரு லாயர், பெரிய செல்வந்தர், பணக்காரர். அவர் யாரை குறித்தும் சட்டம் பண்ண மாட்டார். யார் மற்ற குற்றம் கண்டுபிடிப்பார் தெரியுமா? கிறிஸ்தவர்களை தான் குற்றம் கண்டுபிடிப்பார். கிறிஸ்தவர்களுக்காக வாதாட மாட்டார். கிறிஸ்தவர்களிடத்தில் என்ன குற்றம் இருக்குது என்பதற்காகவே வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு லாயர். நல்லா இருந்தது. கொஞ்ச நாட்கள் ஆக ஆக அவருக்குள்ள மனம் ரொம்ப வேதனையாக இருந்தது. தனிமைப்படுத்தப்பட்டார். ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்து அழுது, கடவுள் யார்? நான் ஏன் இப்படி எல்லாமே இருந்துச்சு, எதுவுமே இல்லாமல் ஒரு நிலைமையில் நான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது அவர் கர்த்தர் மகிமையாய் அவருக்கு வெளிப்பட்டாராம். அவரை பெரிய ஊழியக்காராய் மாற்றினாராம். அவர் எங்கெல்லாம் கூட்டத்துக்கு போறாரோ
அங்கெல்லாம் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களாம், ஆத்தும மீட்படைந்தார்களாம். இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு டேனியல் நேஷம். இவர் எங்கெல்லாம் போறதுக்கு முன்பாக 10 மணி நேரம் 20 மணி நேரம் சொல்லி உட்காந்து நண்பர் அந்த இடத்துக்கு கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாட ஜெபம் பண்ணுவாராம். அந்த ஜெபத்தின் விளைவுதான் இவருக்கு பெரிய அறுவடை. முழங்கால் யுத்த ஜெபம் நம்மளை எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்ற முடியும். அப்படி கொண்டு வந்த அவரை, ஆனால் எந்த இடத்துலையும் டேனியல் நிஷாம் பேரே வரல, சார்ல்ஸ் பென்னியோட பேர் தான் வந்துச்சு. அப்போ அடியில் இருக்கிற வேறு யாருக்கும் தெரியாது, மேலே இருக்க கனிகளை தான் தெரியும். அந்த மேலே இருக்க கனிகள் ஆண்டவரும் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு, விரும்புகிறாரு. அதே நேரத்தில் பிசாசும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா? நல்லா புரிஞ்சுக்கொண்டோமா? ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, நான் கர்த்தருக்காக மாத்திரம் கனி கொடுக்கணும் ஆண்டவரை. என் கனியை பிசாசுடைய கண்கள் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் குருடாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க. நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன். நான் அநேக எழுப்புதலுக்கு ஒரு வேரா இருக்க விரும்புகிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்களோ, உங்க ஜெபம் வெளியில தெரிய வேண்டாம். எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க நீங்க சொல்ல வேண்டாம். எத்தனை ஆத்துமாக்களை நம்ம இங்க கொண்டு வர முடியும்? கைகளை உயர்த்தி, கர்த்தாவே நான் உன்னோடு கூட கேதுரு மரத்து வேரை போல, உன்னோடு ஒன்று பின்னிருக்கிறது போல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட என் வேறு பின்னப்பட வேண்டும். இயேசுவே, கேப்பம்மா, கேப்பம்மா. அவர் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேக வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், மகிமையை நாம் அனுபவிக்க வேண்டும். கனி கொடுக்கிறீர்களால் வேதம் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், நீ கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாய் என்று. ஏன் தெரியுமா? நான் 2025 உட்காந்து 26ஆம் வருஷத்துல நான் என்ன என் மக்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு என் தேவன் கொடுத்தார், நீ கீழே வேர் பற்றுவாய் மேலே கனி கொடுப்பாய் என்று. நம்மளோட பேசுகிற தகப்பனுங்க, நம்ம நினைவுகளை அறிந்திருக்கிற தகப்பனுங்க. வேற எதுவும் படைப்புகளை நாம் ஆராதிக்கவில்லை, எல்லாவற்றையும் படைத்தவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், சுமந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை விதைத்திருக்கிறோம். பிள்ளைகள் காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை செய்யுங்கப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.